வணக்கம். இந்த விளையாடூர் கோட்டை நதியில் அமைந்திருக்கும் இந்த ஓட்டம் உயிர்த்த சாமி இந்த தெய்வம் வந்து வடக்கு வடநாடு பற்றி தென்னாடு ஏழு உணக்கிடம் இங்கே வந்து இந்த பள்ளியப்ப நாயக்கர் கோட்டை வடிவமைப்பு இந்த கோட்டை சிறப்பாக இங்கே 4 கிராமங்கள் சேர்ந்து நல்லபடியாக திருவிழா நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த தெய்வம் வந்து வடநாட்டில் இருந்திருக்கு. வடநாட்டில் இருந்து அந்த ஒரு நீதியாளர்களில் கொஞ்சம் தடம் மாறினதுனால இங்கே வந்து வள்ளியப்ப நாயக்கர்கிட்ட கேட்டு இந்த கோட்டையில் குடிவந்திருக்குது. கோட்டைக்கு பின்னாடி கோட்டை, அந்த கோட்டைக்கு வந்து காவல் தெய்வமாக இங்கே வந்து இது அந்த நாளையில் வந்து இருந்திருக்காங்க. அதிலிருந்து நாங்களாம் கொண்டு போய்ட்டு அவங்களுடைய பரம்பரைகள் நாங்கள் திடீர் பரம்பரை. என் பேர் சுகுமார் பாண்டியன். அடுத்து முன்னோர்கள் எங்கள் அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா அண்ணன் அவங்க வாதிப்படி நாங்கள் ஒருத்தராக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் இப்போ வர்ற மக்களுக்கு நல்லபடியாக எந்த ஒரு பில்லு சோனியம் காற்று கருப்பு ஏவல் செய்வனக்கோளாறுகள் நிலப்பிரச்சனை அல்லது திருடு போனது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்திட்ட வந்து முறையிட்டு அதனுடைய முறைப்படி இங்கே சில முறைகளை செஞ்சுக்கிட்டோம்னா அந்த தெய்வம் 3 மாதம் அல்லது 30 நாளோ 3 நாளோ 3 நாளிகளுக்குள்ளேயோ கண்டிப்பாக நம்ம கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் கேட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க காரியங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வேலுகள் அனைத்துமே அவர்களுடைய பிரார்த்தனையை கொண்டாந்து செலுத்துகிறவரும் இந்த வேலுக்கு சொந்தக்காரர் அவர். இதில் வந்து 1000 வேலுக்காரர் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு இருக்குது. இதிலேருந்து வர்ற மக்களுக்கு நல்ல சோத்தத்தை எடுத்து கொடுத்து கைகால் சோகம் மற்றது எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஐயா, இப்போ இது எல்லா விஷயங்களும் வந்து நல்லபடியாக முடித்து கொடுக்குறாங்க. செய்வனை போக்குவரத்து எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. இந்த குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மெயினாக அதுதான். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வந்து இங்கே சாமிகிட்ட வேண்டி அதுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சு